ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தன் குமாரனாகிய ஈசாக்கு அடுத்த வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது சாராள், தேவன் என்னை நகைக்க பண்ணினார், இதை கேட்கிற யாவரும் என்னோட கூட நகைப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க ஈசாக்குன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஈசாக்குன்னா என்ன மீனிங் தெரியுமா? நகைப்பு. நகைப்பு. இதை 2 விதத்திலும் எடுத்துக்கலாம். நீ விசுவாசம் இல்லாமல் சிரிச்சியே, ஆனாலும் நான் பிள்ளை கொடுத்தேன்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஆனால் இப்போ எப்படி அந்த அம்மா சிரிக்கிறாங்க அப்படின்னா வசனம் சொல்லுது, கர்த்தர் என்னை நகைக்க பண்ணினார். 18ஆம் அதிகாரத்தில் அவ்விசுவாசத்தோடு நான் சுயமா நகைத்தேன். ஆனால் இப்பொழுது நான் நகைக்கல, கர்த்தர் என்னை நகைக்க பண்ணினார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கும் போதே I want to send this word to your family, to you. உங்கள் வாழ்க்கைக்கு நேராக, உங்கள் குடும்பத்திற்கு நேராக, உங்களுக்கு நேராக தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தையை கர்த்தர் அனுப்ப விரும்புகிறார். கர்த்தர் உங்களை நகைக்க பண்ணுவார். கர்த்தர் உங்களை நகைக்க பண்ணுவார். நீங்கள் நகைப்பதினால் உங்களை சுற்றி இருக்கிறவர்களும் நகைக்கும்படி கர்த்தர் செய்வார். நகைக்கும்படி கர்த்தர் செய்வார். எதை நினைத்து நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீங்களோ அதை நினைத்து நீங்கள் சந்தோஷிக்கிற காலத்தை கர்த்தர் நியமித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை நகைக்க பண்ணினார். ஒரு அற்புதமான வசனத்தை சமீபத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதி, பிரசங்கி எடுத்துக்கொள்ளாமா? பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அழ ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அழுது கொண்டு இருக்கிறீங்க சிஸ்டர், வருஷக்கணக்காக நான் அழுதுட்டு இருக்கேன் சிஸ்டர் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இந்த அழுகிற காலம் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுது. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அது என்ன செய்தி சொல்லுது தெரியுமா? நீ நகைக்கவும் உனக்கு ஒரு காலம் எனக்கு பின்னாடி வருது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? வெயில் காலம் ஒரு செய்தியை சொல்லும். என்ன சொல்லும்? எனக்கு பின்னாடியே குளிர்காலம் வருது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அழ ஒரு காலத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அனுமதித்திருப்பாரானால் நீங்கள் நகைக்கவும் ஒரு காலம் கர்த்தரால் உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. புலம்ப ஒரு காலம் உங்களுக்கு கர்த்தர் நியமித்திருப்பாரானால் நீங்கள் நடனம் பண்ணவும் ஒரு காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? சொல்லுங்க, என் சீசன் மாறப்போகுது, என் சீசன் மாறப்போகுது, என் சீசன் மாறப்போகுது. இந்த அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் மறுபடியும் வாசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. எந்த வார்த்தையில் ஒருவேளை நீங்கள் அழுகிற காலத்தில் இருந்தால் நீங்கள் அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். என்ன? நகைக்க ஒரு காலம் வருது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நகைக்க ஒரு காலம் வருது. அப்படி உங்க வாழ்க்கையில ஒருவேளை நீங்க இந்த இடத்துல இந்த வசனத்துல எதை வேணாலும் உங்க வாழ்க்கையில நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அங்க நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா இந்த 3ஆம் அதிகாரத்தை சில பேர் அங்க நம்ம வாசிக்கிறோம், சிநேகிக்க ஒரு காலம் இருந்தா, யுத்தம் பண்ண ஒரு காலம் இருந்தா, இப்படி என்னென்னலாம் காலங்கள் இருக்கு, அது உங்க வாழ்க்கையில எந்த பகுதியில் ஃபிட் ஆகுதோ அதை நீங்க சொல்லணும். என்ன சொல்லணும்னா, கர்த்தர் எனக்கு ஒரு காலத்தை நியமித்திருக்கிறார். ஹல்லேலூயா. காலங்கள் கர்த்தருடைய. ஆமென். உங்களாலே என்னாலையும் சீசனை மாற்ற முடியாது, அந்த பவர் நம்ம கிட்ட இல்லை. ஆனால் சீசனை மாத்துறவர்கிட்ட பெட்டிஷன் கொடுக்குற பவர் நம்ம கிட்ட இருக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? தானியேலின் புத்தகம் கடைசி வசனம் வாசிச்சிடலாம். நான் இன்னும் சாராளை பற்றி இன்னும் ஒரு வேற ஆங்கிளில் ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன், நமக்கு நேரம் இல்லை. இது ஒரு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்ல வந்ததை நம்ம என்ன பண்ணலாம்னா சொல்லி முடிக்க, ஜெபிக்க வைக்க நான் பிரயாசப்படுகிறேன். தானியேலின் புத்தகத்தை எடுத்து வாசிப்போமா? தேங்க்யூ ஜீசஸ். உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை. தானியேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம்.
அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் மறைபொருளும் ஆனதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். ஹல்லேலூயா. இது யார் சொன்னது? தானியேல் சொல்றார். எப்ப சொன்னது? அதான் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. எப்ப சொன்னதுன்னா, இந்த 2ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் உங்களுக்கு நல்லா தெரியும். நேபுகாத் நேச்சார் என்கிற ராஜாவினுடைய காலத்துல அவருக்கு ஒரு சொப்பனம் வருது. அந்த சொப்பனம் அவரை ரொம்ப என்ன பண்ணுதுன்னா டிஸ்டர்ப் பண்ணுது. இப்போ இந்த சொப்பனத்தையும் சொல்லணும், சொப்பனத்தினுடைய அப்படி சொல்லனா எல்லா ஞானிகளுடைய தலைகளையும் என்ன பண்ணப்படும்? வெட்டப்படும். இதுதான் சுச்சுவேஷன். நீங்கள் நல்லா உற்று கவனித்தீங்கன்னா எப்படி இருந்திருக்கும்? அந்த அரண்மனையில் எப்படி இருந்திருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நமக்கு மேலே இருக்கிற நம்ம ஆளுகிறவர்கள் இப்படி ஒரு கட்டளை கொடுத்தா, இது என்ன ஏரியா? அம்பத்தூர்ன்றது இவ்வளோ பெரிய ஏரியாவாக இருக்கும்னு இன்றைக்கி தான் எனக்கு தெரியுமே. நாங்களும் வரோம் வந்துக்கிட்டே இருக்கோம் அம்பத்தூர். ஓகே, இப்போ அம்பத்தூருக்கு ஒரு 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 ரூல்ஸ் போடுறாங்க. குடும்ப தலைவர்கள் இப்படி நம்ம ஐயா கண்ட கனவையும் அதுக்கு விளக்கத்தையும் சொல்லலைன்னா வீட்டில் இருக்கிற எல்லா குடும்ப தலைவருடைய தலையும் துண்டிக்கப்படும். அப்படின்னா நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? சில பேர் சந்தோஷப்படுவீங்க, அதை பற்றி எனக்கு தெரியல. பல பேர் துக்கப்படுவாங்க. நானே வெயிட் பண்ணேன் போகட்டும் அப்படின்னு சொல்லாமல் ஓகே. இப்போ நம்ம எப்படி இருந்திருக்கோம் அந்த சூழலை யோசிச்சு பாருங்க. அது கலக்கமாக இருக்கும். எல்லா டிவி சேனலும் அம்பத்தூரில் இருக்கிற எல்லா தெருக்களும் போய் என்ன நடக்கும் என்ன பண்ணுறாங்க, உங்கள் கலவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இதுக்கான முயற்சிகள் என்ன எடுக்கிறாரு, கேட்குமா கேட்காதா? கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளே சொல்லனா எப்படி மரண பயம் அங்கே இருக்கும். ஆமாவா இல்லைங்களா? அப்பா செத்து போயிடுவாரோன்னு பிள்ளை பயந்துட்டு இருக்கோம். நம்ம கணவன் இல்லாமல் போயிடுவோமோன்னு அந்த அம்மா பயந்துட்டு இருப்பாங்க. இப்போ அந்த இடம் முழுவதும் கலக்கமும் கவலையும் பயமும் திகிலும் இருக்கிற ஒரு நேரத்தில் தான் தானியேலை சார்ந்தவர்களும் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குது? மறைபொருள் வெளிப்பட்டுருது. இப்போதான் இந்த வசனம் வருது. எவ்வளோ அற்புதமாய் அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன். 19ஆம் வசனத்தை வாசிங்களேன். பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். அல்லேலூயா. அவர் ஸ்தோத்தரித்து சொன்ன வார்த்தைகள் தான் இது. எது? அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறார். அவர் ஜெபம் பண்ணல. இட்ஸ் a தேங்க்ஸ் பிரேயர், தேங்க்ஸ் கிவிங். அதில் தான் அவர் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, காலங்களையும் சமயங்களையும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த தரிசனம் வெளிப்படுறதுக்கு முன்னாடி வரையும் மரண பயம், கலக்கம், அழுகை எல்லாம் இருந்துச்சு. இப்போ அந்த தரிசனம் வெளிப்பட்ட உடனே சந்தோஷம், ஆடல் பாடல் எப்படி கொண்டாடி இருப்பாங்க. யோசிச்சு பாருங்க. அப்பா மகனை போய் கட்டி பிடிச்சப்பா நீ சாக மாட்டப்பா, பொண்டாட்டி ஓடி போய் அப்பா எப்படி இருந்திருக்கும் அந்த சூழல். யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. நம்ம நிறைய நேரத்தில் படிக்கிறோம், யோசிச்சு பார்க்குறதில்ல, தியானிக்கும் போது. அப்போ தான் தானியேல் சொல்கிறார், நீர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றும். எவ்வளவு எதிர்மறையா சூழல் இருந்ததோ சேர்ந்து ஜெபித்ததுனால தலைகீழ காலம் மாறுச்சு. அப்ப காலத்தை மாத்திர பவர் நம்ம கிட்ட இல்லை, ஆனா காலத்தை மாற்றுவரிடத்துல போய் நின்று பெட்டிஷனை கொடுக்கிற பவர் நம்ம கிட்ட இருக்கு. தானியேலால காலத்தை மாற்ற முடியாது, காலத்தை மாற்றுடைய காலை பிடிக்க தானியேலால முடியும். ஏந்து நிற்போமா? அப்பா காலை பிடிச்சு தேவ சமூகத்துல அந்நிய பாஷை பேசிக்கிட்டே எழுந்து நில்லுங்க. கர்த்தருடைய பிரசன்ஸ்ல டைவர்ட் ஆகாம பேசின வார்த்தைகளை விட முக்கியமான ஒரு நேரத்துக்கு நம்ம வந்திருக்கோம். I'll take only 2 more minutes hopefully. சின்ன பிள்ளைங்க கூட பயபக்தியா கண்களை மூடலாமா? வாலிப பிள்ளைங்க அசதியா வேடிக்கை பார்க்க வேண்டாம். விசேஷமாய் பெண்கள் தானியேலை போல வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ற பெண்களா நீங்க மாறணும். அவர் ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் போதிக்கிறவர். பெண்களுக்கு இந்த காலத்துல தேவையானது ஞானமும் அறிவும். மறைபொருள்களை வெளிப்படுத்தினா காலம் மாறும்.
ரபாஷி பேசே ரதரவா. உங்களை பெற்ற தாயாகிய சாராளை நோக்கி பாருங்கள். சிறையிருப்பில் இருக்கிற ஜனங்களே, சாராளை நோக்கி பாருங்கள் என்று ஏசாயா சொன்னார். சிறையில் இருக்கிறவர்கள் இப்ப நோக்கி பாருங்க, சாராளை நோக்கி பாருங்க. எத்தனை எதிர்மறையான சூழலிலும் கர்த்தர் சொன்னது நிறைவேறினது. கர்த்தர் என்னை நகைக்க பண்ணினார். சொல்லுங்க, கர்த்தர் என்னை நகைக்க பண்ணினார். அழுகிற காலம் எனக்கு நியமிக்கப்பட்டிருந்தால் நான் நகைக்கவும் எனக்கு ஒரு காலத்தை என் அப்பா நியமித்திருக்கிறார். என் வாழ்நாள் முழுவதும் நான் அழுது கொண்டே சாவது இல்ல, இல்ல, அது என் முடிவு இல்ல. எத்தனை பேர் சொல்லுவீங்க, என் காலம் அழுகிற காலமா இருந்தாலும் என் கால்கள் கல்லறையிலே தான் நிற்கும். கல்லறைக்கு முன்பாகவே உன் கால்கள் நிற்குமானால் மரியாளே, உன் காலத்தை மாற்றுகிற உயிர்த்தெழுந்த இயேசு உனக்கு தரிசனமாகிறார். உயிர்த்தெழுந்த இயேசு உனக்கு தரிசனமாகிறார். காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற கர்த்தர் உனக்கு தரிசனமாகிறார். மரியாளே, உன் கண்கள் துறக்கப்படுவதாக. பகதிபாஷி கதரா பதரா ரபி என்று திரும்பினாலே உன் செவிகள் துறக்கப்படுவதா. உன் விசுவாசம் அதிகரிக்கட்டும். கர்த்தர் உண்மை உள்ளவர் என்று எண்ணு. உன் சிந்தையில் கொண்டு வா, அவர் உண்மை உள்ளவர். 2005 உனக்கு உண்மை உள்ளவராய் இருந்தாரே, 2010 உனக்கு உண்மை உள்ளவராய் இருந்தாரே, 2015 உனக்கு உண்மை உள்ளவராய் இருந்தாரே. நீ மரண கட்டுகள் உன்னை சூழ்ந்திருக்கும் பொழுது உனக்கு உண்மை உள்ளவராய் இருந்தாரே. தேவைகள் உன்னை சூழ்ந்திருக்கும் பொழுது அவர் உண்மை உள்ளவராய் இருந்தாரே. ஊர் என்கிற கல்தேயர் பட்டணத்தில் நீ விக்கிரகங்களை வழிபட்ட பொழுது உன்னை விடுதலை ஆக்க அவர் உண்மை உள்ளவராய் இருந்தாரே. கடல் தாண்டி தேசம் தாண்டி உன்னை கொண்டு வர அவர் உண்மை உள்ளவராய் இருந்தாரே. சாராளே, என்ன என்ன நீ என்ன என்ன உன் சூழல் பலப்படும். என்ன நினைத்து அந்நிய பாஷை பேசு. அவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணு. என்ன 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 நினைத்து பார், நினைத்து பார், நினைத்து பார். அவர் உண்மை உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர். அவர் பொய் உரையாதவர், சொன்னதை செய்கிறவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். தன் வார்த்தையினால் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர். தன்னுடைய வார்த்தையினால் உன்னையும் என்னையும் சிருஷ்டித்தவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சூழலையும் காலங்களையும் சமயங்களையும். The God who changed the season and the time. The God who changed the season and the time. Ribala kashika darabala dirabala shedarole. Rikala darilale. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் அவர் சொன்ன செய்து முடிப்பார். அவர் ஆல்பா அண்ட் ஒமேகா, அவர் துவக்கம், அவர் முடிவு. உன் விசுவாசத்தை துவங்கினவர் அதை முற்றும் முடிய நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார்.